பற்றி பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக சிஎஸ்கே ப்ராக்டிஸ் செஷனில் நடந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் கேப்டன்ஸ் மீட்லாம் மும்பையில் நடந்திருக்கும். ஸோ ஆல் 10 டீம்ஸோட கேப்டன்ஸ் பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்னும் சில கிரிக்கெட் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் தெரிவிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. சிஎஸ்கேயோட 2 ஸ்பான்சர் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வருஷம் சிஎஸ்கேயோட அஃபிஷியல் ஸ்பான்சராக பார்த்தோன்னா இபிக்ஸ் கேஷ்ன்றவங்க இருக்க போகிறாங்க. அண்ட் பேங்கிங் பார்ட்னராக ஈக்விட்டாஸ் பேங்க் வந்து கண்டினியூ பண்ண போறாங்க. கேப்டன்ஸ் மீட் பண்ணா மும்பையில் இருக்கிற பிசி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நடந்திருக்கும். நம்ம ருத்ராஜ் அண்ட் சிஎஸ்கேயோட மேனேஜர் ரசல் ராதாகிருஷ்ணன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல வந்து சிஎஸ்கேயோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இருந்திருப்பாங்க. இந்த கேப்டன்ஸ் மீட்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிகார்டிங் IPL 25 பத்தி டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கிளிக் நீங்க பார்க்கலாம். நம்மளோட கேப்டன் ருத்து அண்ட் ஆர்சிபி நியூ கேப்டன் ரஜத் பண்டிதர் ஒரு சிட் சாட்ல இருக்காங்க. எஸ்ஆர்எச்சோட கேப்டன் பேட் கமின்ஸ் இந்த IPL 25 லோன் ஓவர்சீஸ் கேப்டனா பேட் கமின்ஸ் தான் இருக்க போறாரு. ஸோ அவரை மீட் பண்ணி ஒரு ஹேண்ட் ஷேக்குமே நம்மளோட ருத்து வந்து கொடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஸ்ரேயஸ் இம்பார்ட்டண்டா சில விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அட் த பேக் நம்ம ருத்து வந்து ரசல் ராதாகிருஷ்ணனோட பேசிட்டு இருக்காரு. அண்ட் இந்த போட்டோல ஒரு KKR ரியூனியன் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கரண்ட் IPL கேப்டனா வந்து நம்ம அஜிங்கியா ரஹானே இருக்க போறாரு. தென் ஃபார்மர் KKR பிளேயர்ஸான பேட் கமின்ஸ் அண்ட் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஒரே போட்டோல 3 KKR பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்ஸ் மீட்ல வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. கேப்டன்ஸ் பத்தி பேசுறப்ப இன்னொரு விஷயத்தை பத்தி பேசியாகணும் கண்டிப்பா. ஸோ நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா வந்து ஃபர்ஸ்ட் கேம் சிஎஸ்கேக்கு எதிராக வந்து சூரியகுமார் யாதவ் தான் வந்து இருக்க போறாரு அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஹர்திக் பாண்டியா அண்ட் நம்ம ஜெயவர்தனை பார்த்தா ரீசெண்டா ஒரு ப்ரீ சீசன் இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் கண்டக்ட் பண்ணது. ஸோ அதில் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியாவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு சூரியகுமார் யாதவ் தான் வந்து கேப்டனா இருக்க போறாரு அப்படின்னு. அண்ட் நம்ம மும்பை இந்தியன்ஸோட அஃபிஷியல் ஹேண்டில்ஸ்லேருந்துமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆர்ஆரோட கேப்டனா ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்க்கு ரியான் பராக் தான் இருக்க போறாரு அப்படின்னு அஃபிஷியலா ஆர்ஆர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் சஞ்சு சாம்சன் விளையாட மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சு சாம்சன் விளையாடுவார். புரியல. எஸ் அவர் வந்து இம்பாக்ட் சபா பிளே பண்ண போறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. விச் மீன்ஸ் ஆர்ஆரோட விக்கெட் கீப்பரா ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்க்கு சஞ்சு சாம்சன் இருக்க போறது கிடையாது. அப்போ யார் இப்ப WKவா இருக்க போறா அப்படின்னு பார்த்தோம்னா த்ருவ் ஜுரேல் தான் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்க்கு வந்து கீப் பண்ண போறாரு. எதுக்காக சஞ்சு சாம்சன் வந்து ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்க்கு வந்து கேப்டனா இருக்க மாட்டார்னா அவர் வந்து ஆஸ் அ பேட்டரா மட்டும் அதாவது ஸ்பெஷலிஸ்ட் பேட்டரா மட்டும் ப்ளே பண்ண போறாரு டியூ டு ஹிஸ் தம்ப் இன்ஜுரி. ஸோ தம்ப் இன்ஜுரி இருக்கிற காரணத்தினால அவரால் அதிகமாக கீப் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்தினால மட்டும்தான் இப்போ வந்து நம்ம ரியான் பராக் கிட்ட அவரோட பேட்டனை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு வெறும் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்க்காக. ஆர்ஆரோட ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் பார்த்தோம்னா KKR, SRX அண்ட் நம்ம CSK. ஸோ சிஎஸ்கேக்கு எதிராக மார்ச் 30th அன்னைக்கு ப்ளே பண்ண போறாங்க. இந்த கேமுக்குமே ரியான் பராக் தான் கேப்டனா இருக்க போறாரு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வெர்சஸ் ரியான் பராக் இந்த கான்டெஸ்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப வியர்டா இருக்கு இல்லையா? பொறுத்து பார்க்கலாம் யார் வின் பண்றாங்க அப்படின்னு. என்னன்னு தெரியல. சிஎஸ்கே விளையாடுற மேட்சஸ் அப்போலாம் ஸ்டாண்ட் இன் கேப்டன்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ எம்ஏக்கு எதிராக விளையாட போற கேம்ல வந்து சூரியகுமார் யாதவ் ஸ்டாண்ட் இன் கேப்டனா இருக்காரு. தென் ஆர்ஆருக்கு எதிராக விளையாட போற கேம்ல ரியான் பராக் இப்போ ஸ்டாண்ட் இன் கேப்டனா இருக்க போறாரு. ஸோ 2 ஸ்டாண்ட் இன் கேப்டன்ஸை வந்து நம்ம ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஃபேஸ் பண்ண போறாரு. எப்படி இந்த சேலஞ்சை வந்து நம்ம ருத்ராஜ் கைக்வாட் ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த IPL 25 எல்லா மேட்ச்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 2 பால்ஸ் வந்து யூஸ் பண்ண போறாங்க. அதாவது ஆஃப்டர் த 11th ஓவர் பார்த்தோம்னா இன்னொரு பாலையும் யூஸ் பண்ணுவாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு பால் தான் ஓகேங்களா. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் 2 பால் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா டியூ அதிகமாக இருக்கிற காரணத்தினால பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக வந்து இந்த 2 பால் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்ரி கேம்ல இந்த 2 பால் முறையை வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஏன்னா ஆஃப்டர்நூன் கேம்ஸ்ல வந்து இந்த 2 பால் ரூல் வந்து கிடையாதாம். அண்ட் இது வந்து அம்பையர்ஸோட முடிவு தானா. அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நம்ம இந்த 2 பால் ரூல் வந்து கொண்டு வரணுமா வேணாமா அப்படின்னு வந்து அம்பையர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் டியூ. ஸோ டியூ எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இவங்க வந்து இந்த முடிவு வந்து எடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் மேட்சஸ் பார்த்தது இந்த ரூல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எப்படி நடக்க போகிறது நமக்கு புரியும். பட் இப்போதைக்கு கரண்டா இவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தோம்னா செகண்ட் பவுலிங் டீமுக்கு வந்து இது பயங்கர அட்வான்டேஜ். டீம்ஸ் இந்த ரூலை வந்து மைண்டில் வச்சு எப்படி வந்து அவங்களோட கேமை அப்ரோச் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் சீசன் SRX பேட்டர்ஸ் வந்து போட்டு பொளந்து கட்டினாங்க இல்லையா பவுலர்ஸ் 250 260 வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து ஐ திங்க் BCA வந்து இந்த ரூல்ஸ்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஏன்னா இன்னொரு ரூலுமே இப்போ BCA வந்து கொண்டு வந்திருக்காங்க. சலைவா வந்து பவுலர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம்ப்பா. இனிமே நாங்க கொண்டு வந்த ரூல் வந்து பேன் பண்ணிருக்கோம். ஸோ வந்து இனிமே எல்லா பவுலர்ஸுமே வந்து சலைவா யூஸ் பண்ணி பாலை வந்து ஷைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு BCA சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து COVID-19 பீரியட் அப்போ வந்து இந்த ரூல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ தான் COVID-19 எதுவும் இல்லை இல்லையா? அதனால இந்த ரூல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேன் பண்ணி அதை வந்து அப்லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி நம்மளோட மின்னல் நேத்தன் எல்ஸ் அவரோட பிராக்டிஸ் அட் சேப்பாக் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் 2 பிராக்டிஸ் மேட்சஸ் பண்ண சிஎஸ்கே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 மேட்ச்லையுமே நேத்தன் எல்ஸ் இருந்திருக்க மாட்டாரு. இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு தான். ஏன்னா வந்து 2
நாட்கள் தான் இருக்கு. எக்ஸாக்ட்டா சொன்னா 22 வந்து ஐபிஎல் ஆரம்பிக்க போறது. கண்டிப்பா மேட்ச் டேக்கு முந்தின நாள் வந்து ஒரு பிராக்டிஸ் செஷன் நடக்கும். ஸோ மும்பை டீமே வந்து அதர் சைட் ஆஃப் பிட்ச்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்ம சிஎஸ்கேமே கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ருத்து அண்ட் ரோஹித்தோட மீட்டப்லாம் அன்னைக்கு நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இன்னைக்கு பிராக்டிஸ் செஷன் நடத்துற காரணத்தினால ஐ திங்க் நாளைக்கு பிராக்டிஸ் இருக்காது. மேபி மேட்ச் டேக்கு முந்தின நாள் 22 அன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. மேபி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு குறைவான நாட்கள் இருக்கிறதுனால நாளைக்குமே பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா அது அட்லீஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமாவது பண்ணணும். ஸோ ஏதாவது பிராக்டிஸ் மேட்ச் நடத்தி அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்கன்னா ஃபேன்ஸுக்குமே அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே வந்து இந்த சீசனில் வந்து ஃபேன்ஸையுமே வந்து ஸ்டேடியம்க்கு அலோவ் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமாவது பண்ணால் ஃபேன்ஸ்க்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். பிஃபோர் வி ராப் அப் லாஸ்ட் வீடியோ சிஎஸ்கே பிராக்டிஸ் மேட்ச் 2 பற்றி நம்ம பேசியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த பிராக்டிஸ் மேட்ச் 2லேருந்து ரச்சினோட கிளிப்ஸ் வந்து இப்போ சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரச்சின் 2 டைம்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணப்போ குவிக்காக அவுட் ஆகியிருந்தாரு. ஸோ அதனால் அப்படியே செகண்ட் டைம் கண்டினியூ பண்ணி ப்ளே பண்ணப்போ கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணி தான் நம்ம சொல்லியிருந்தோம். என்னோட முழு பயமே கான்வே மேலே தான். ஏன்னா ரச்சின் பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஏன்னா மனுஷன் வந்து இப்போ ரீசெண்டாக சாம்பியன்ஸ் ஆஃப் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வேற பக்காவா ப்ளே பண்ணியிருப்பார் அதுலேயே. ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கேயோட பெஞ்சில் நம்ம பார்க்க போகிறோமா அது நினைக்கிறப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எஸ் இப்போ நீங்களே பாருங்கள், சில கிளிப்ஸ்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ரச்சின் டெஃபினெட்லி லுக்ஸ் இன் குட் டச். அண்ட் இவர் எப்படி 11ல் ஃபிட் இன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம். நாளைக்கு ஐ திங்க் வந்து நம்ம சிஎஸ்கேயோட ப்ராபல் 11 ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் கண்டிப்பாக. பட் எனிவே ரச்சின் வந்து செம ஃபார்மில் இருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சூப்பர் டச்லையுமே இருக்காரு. கண்டிப்பாக வந்து எல்லா பவுலர்ஸ்க்குமே வந்து வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். நீங்கள் வந்து ரச்சினோட பேட்டிங் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஈகராக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. கிளாசியஸ்ட் பேட்டர் ஆஃப் திஸ் ஜெனரேஷன் அப்படின்னா வந்து அது ஒரே ஒரு ஆளாக தான் இருக்க முடியும், நம்ம ரச்சின் ரவீந்திரா மட்டும்தான். கிரவுண்ட் அண்ட் ஏரியட் ரெண்டுத்துலையுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சிஎஸ்கே வந்து ஓப்பனிங்கில் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கோ பேக். அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்மே அதான் விரும்புவாங்க. ஸோ இறங்கி ஆடு கபிலா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ரச்சின் ஷுட் பிளே. இதெல்லாம் தான் லேட்டஸ்ட் பேட்டிங் கிளிப்ஸ் ஆஃப் ரச்சின். நீங்கள் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க ரச்சினோட பேட்டிங் கிளிப்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஐபிஎல் திருவிழா ஆரம்பிக்க போகிறது, அதுக்கு எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மைண்ட் மேக்ஸ் வீடியோ. பீஷியஸ் பை.